இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பிடிஎஃப்பில் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கோம். அந்த பாஸ்வேர்டை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஏதோ மெயிலுக்கு போயிட்டு அதில் வந்து உங்களுடைய ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நியூ அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணுங்கள். ஃபைல் அப்லோட் வந்து எந்த இதில் பாஸ்வேர்டு இருக்குதோ அந்த பிடிஎஃபை அப்லோட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ப்ரிவ்யூ, அதாவது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த இதோட பாஸ்வேர்டு மட்டும் கொடுங்க. இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணோடனே இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரிண்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட்டுன்னு கிளிக் பண்ணோடனே திரும்ப பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். திரும்பவும் வந்து ஒரு டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ அதே திரும்ப ரெண்டாவது டைம் வந்து பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டெசிக்னேஷன் சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் வந்து சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணால் நான் இப்போ ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணுறேன். யூஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேருக்கு கொடுத்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கிடச்சா, இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாஸ்வேர்டு இருக்குதா? இப்போ அதே இது நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், யூஸ் 3ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டெலாம் இல்லை. ஸோ வந்து இது மாதிரி பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். திடீர்னு என்ன, நம்மளுக்கு எப்போமாவது பாஸ்வேர்டு வச்சுருந்துருப்போம், திடீர்னு அந்த பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா அது மாதிரி இதெல்லாம் அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைலாக இருக்கும். அப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.